வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் ஒரு கோமாளி. அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்றோமல்ல, அதிர்ஷ்டம் எத்தனை டைம் வரும் வாழ்க்கையில? சொல்லுமா, எத்தனை டைம் வரும் மிஸ்? சொல்லுங்க மேடம். ஒரு டைம் உங்களுக்கு வந்தது அதிர்ஷ்டமா? நான் என்ன கேட்கறது புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சுட்டா நல்லது. அதிர்ஷ்டம் என்ன பண்றது? சொர்க்க திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில். அவ்வளவு தூரத்தில் விபத்து நடந்தால் எவனால தடுக்க முடியும்? சரியா? அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்றோம். அதிர்ஷ்ட தேவதை எப்படி இருப்பான்னு தெரிஞ்சா, அவ முடிபூரா முன்னால தோக்கு. வெள்ள தேவதை, பாரதி ராஜா படத்துல மாதிரி ஒரு அழகான தேவதை, அதிர்ஷ்ட தேவதை. கற்பனை பண்ணி பார்த்துங்க சார், அழகா இருக்கா. முடிபூரா முன்னால தொங்குது, பின்னால வழுக்கத்தல. அதனாலதான் அதை குருட்டு அதிர்ஷ்டம் எங்கன்னு தெரியாது. அந்த குருட்டு அதிர்ஷ்டம்ன்ற வாழ்க்கை ஒரு முறை டக்குன்னு தட்டும். சண்முகா காலேஜில் சேரு அப்படின்னு டக்குன்னு தட்டுச்சு, நீ வந்துட்ட. அந்த தேவதை நம்முடைய வாழ்க்கை கதவை தட்டின என்ன பண்ணணும், முடிய பிடிச்சி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடும் வாழ்க்கைக்குள்ள. இல்லாட்டி அது ஓடிடும். பின்னால் போய் பிடிக்க முடியுமா? ஏது அழுக்கத்தலை. அதனாலதான் என்னுடைய பேராசிரியர் ஒரு கவிதை எழுதினார். வரங்கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வரங்கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது நீ சிறகுகளோடு சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிறகுகள் இருக்கும் வரை பட்டாம்பூச்சிக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. எப்படி கவிதை எழுதியிருக்கு? சிறகுகள் இருக்கும் வரை பட்டாம்பூச்சிக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆகவே நல்ல நண்பர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. கரெக்டா? ஏனென்றால் காதல் என்பது நேசிப்பது, அறிவு என்பது வாசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது. ஏண்ட கல்யாணம் பண்ண குடும்பம் என்பது யோசிப்பது, ஆனால் நட்பு மட்டுமே சுவாசிப்பது. நல்ல நட்புனா என்ன? நல்ல நட்புனா என்ன? இதான் பெற்றோர்கள் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நல்ல நட்புனா என்ன? கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நல்ல நண்பனாக இந்த கல்லூரி உங்களுக்கு அமைத்திருக்கிறது. இருக்கக்கூடிய லீடர் வித் விஷன் த்ரூ மிஷன். அவர் தான் வருகிற போது உங்க இடி சார் கூட பேசிட்டு வந்தேன். எல்லா பக்கம் சுத்தி காட்டினாரு. எங்க போனாலும் தடிக்கி விழுந்தாலும் நீ ஏதாவது கத்துக்கலாம். கத்துக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தா எதுவும் கத்துக்க முடியாது. தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குற மாதிரி எழுப்ப முடியாதா? எழுப்புவேன். தூங்காம நடிக்கிறான் பாரு, அவன் எழுப்புவேன் நான். ஏன்னா ரூட்ஸ்ல 6000 பேர் என்கிட்ட வேலை செய்யறான். தூங்குறவன் எழுப்பான், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. பழைய பழமொழியில உடச்செரியும். தூங்க முடியாம தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எப்படி பிரசிடன்ட் பண்றது? ஒண்ணுமே இல்ல சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவன அட அவன் போய் சேர்ந்துட்டான், ஆக வேண்டியது பாருங்கடா, ஐயோ எந்திரிச்சு ஓடி வந்துடுவாங்க. இதெல்லாம் மொழி பலமை. ஒருத்தர் எழுதுறான், வெள்ளக்காரன் என்ன எழுதுனான்னு தெரியுமா? நம்மளால பார்த்து ஒருத்தர் சொல்றான், டெய்லி டிக்ஷனரி படி, சிரிச்சுட்டு விட்டுறாத, டெய்லியும் போய் படி, புரிஞ்சால் பிடிக்கிற ஒரு டைம் 2 டைம் படி, உடனே இது எடுத்து மீனிங் போடு, மீனிங் பாரு, கடை இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச எவனும் இல்லை, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனும் இல்லை. Nobody knows everything, everybody knows something with something, how to cover everything is life. தெரிஞ்சதை வச்சுட்டு ஓட்டுறதா வாழ்க்கை. தெரியாத பத்தி நமக்கு என்ன கவலை? எல்லாம் தெரிஞ்ச எவனா வச்சிருக்கானா? சொல்லுங்க. தெரியவே தெரியாது. ஒண்ணுமே தெரியாதவனா வச்சிருக்கானா? தெரிஞ்சதை நீங்க எப்படி உபயோகப்படுத்துற? வேற ஒண்ணுமே இல்லை. பயன்படுத்தாத நாலேஜ் கட்டிக்கொள்ள உதவாத பட்டு வேஸ்டி. ஒரு வெள்ளைக்காரன் நமக்கு ஒரு SMS அனுப்பினான் சார். எனக்கு என்ன சொல்றான்? நம்ம இந்தியனை பார்த்து சொல்றான், ஐ ஆம் வெரி சாரி. தமிழர் வெள்ளைக்காரன் சொல்றான், ஐ ஆம் வெரி சாரி, மை ancestor have spoiled your mother country for 200 years. மன்னிச்சு, ஏன் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் உடைய தாய் திருநாட்டை 200 வருஷம் நாசம் பண்ணிட்டா என்ன மன்னிச்சுன்னு நம்ம கிட்ட கேட்கிறேன். பிரசன்ட் பிரிட்டிஷ் நம்மளால என்ன சொல்றான்? டோன்ட் வரி, we are revenging you. என்ன பழி வாங்குறான். Don't worry, we are revenging you by spoiling your mother tongue every day.
நீ இங்கிலீஷ் பேசும்போது வெள்ளக்காரனை கொல்ற மாதிரி நினைச்சு பேசிப்பாரு, அந்த போல வரும். கம்னா கம்மும் கோனக்கோ வேலை முடிஞ்சது. ஒரு சர்தார்ஜிக்கு கம்முனா தெரியும், வர சொல்ல தெரியும், கோனா சொல்ல தெரியாது. என்ன பண்றான், இங்க வந்து கம்முனா இங்க வந்துட்டான், இவன் அந்த பக்கம் போயிட்டு கம்ங்கிறான். வேற என்ன இருக்குது? இவெல்லாம் ஹிந்தி செல்லோ சாவோ அடிச்சுடு அடிச்சுடு. உனக்கு தைரியம் இருக்கா? தன்னம்பிக்கை இருக்கா? தன்னம்பிக்கை உள்ளவன் தனி நபர் ராணுவம். நாளைக்கு காலையில போய் கண்ணாடி முன்னால பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்? ஒரு உலக அரிசி நீ காலேஜுக்கு போகுதுரா அப்படின்னு. எதுக்கு உற்சாகம் இல்லாம இருக்க? என்ன கொண்டு வந்தா என்ன இழந்துட்டு போறோம்? புரியுதா? பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். இது அடிப்படையில் அப்துல் கலாம் கிட்ட நான் சொன்னேன். அவர் கொஞ்சம் பொன்ராஜார் மாதிரி சம்பவம்னு ஓட்டான். பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் என்னுடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். If you born with fame, it is only an accident. If you die with fame, it is your achievement. நீ ஏழையாக பிறந்தால் அது பெற்றோருடைய அறியாமை, நீ ஏழையாகவே செத்து போனால் அது உன்னுடைய முயலாமை. புரியுதா? புரியலையா? ஏழையாக பிறந்தால் பெற்றோருடைய அறியாமை, அவர்கள் படிப்பறிவு கம்மியாக இருக்கலாம், அதற்கு வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கலாம், சின்ன கிராமத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு அவர்கள் பிறந்திருக்கலாம். எங்க அப்பாவுக்கு எல்லாம் கையெழுத்தான் போடுவார், எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே படிக்க தெரியும். அப்படி அவங்களுக்கு பிறந்த பையன் 75 புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். உலக நாடுகளுக்கெல்லாம் போய் சென்று பேசுற வாய்ப்பை எங்களுடைய வெங்கடேஷ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லாரும் கேட்கறீங்க படிப்பு. அப்துல் கலாமுக்கு பிடிச்ச திருக்குறள் எது? 666 666 அமைச்சுக்கோ. கவிதாசன் கேடு எனக்கு பிடித்த திருக்குறள் 391 சார். 391 ஏன் எனக்கு பிடிக்கும்னா, அது கல்விங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் திருக்குறள் 391. கல்விங்கிற 40வது அதிகாரம் போய் செக் பண்ணி பாருங்க. தமிழ்ல 2 வகையான எழுத்து இருக்கு. துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடு என்றால் கால் இல்லை, நாடு என்றால் கால் போடுறோம். புரியுதா? தாய் என்றால் ஒத்த கால் போடுறோம், வால்னா கால் போடுறோம். கால். இந்த 391வது திருக்குறளை எங்கேயுமே துணைக்கால் இல்லாத தனி எடுத்துக்கொண்டு வள்ளுவர் உருவாக்கி இருக்கார். அது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்த குரல் தான். நெட்ல பார்த்துட்டாங்க, சொல்லிக் கொடுத்த குரல் தான். என்ன அப்படின்னா, கற்க எடுத்துடு. கற்க. கரெக்டா மேடம்? கற்றடர கற்பவை கற்றபின் நிற்க. எங்காவது துணைக்கால் இருக்கா? கற்க. கசடர கற்க. கற்றபின் அதற்கு தக நிற்க. நிக்கிறோம் பாரு. அதான் ஏன் துணைக்கால்களே இல்லாத தனி எழுத்திக் கொண்டு வள்ளுவர் இந்த திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும். என்ன என்று கேட்டால், ஒருவன் கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் எவனுடைய காலம் துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த கால நிற்கலாம். அதுக்கு சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தும். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. நானும் அதிர்ஷ்டசாலி. ஏன்? எனக்கே அதிர்ஷ்டம். என்னை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. உங்க மூலமா என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்னுடைய லட்சியம் என்ன? லட்சங்களை சம்பாதிப்பதனுடைய லட்சியம் அல்ல, கோடிகளை சம்பாதிப்பதனுடைய கொள்கை அல்ல, லட்சங்களை சம்பாதிப்பதனுடைய லட்சியம் அல்ல, லட்சியவாதிகளை உருவாக்குவதே லட்சியம். இதுக்கு பத்தவே பட்டாது. உண்மையில நான் இந்த துபாய் போனேன் இல்லைங்க, போனதையுமே அங்க ஒரு ஆடிட்டர் இளவரசன் பிரின்ஸ் அப்படின்னு என்னை சந்திக்கிறதுக்கு வந்தார். அவர் கூட ஒருத்தர் ராஜாராம் ஒரு ஆடிட்டர் கூப்பிட்டார். ராஜாராம் வந்தா ஓரளவுக்கு உங்க வயசு இருக்கும், 36. சாரி எச்சா சொல்லிட்டு 26 அப்படியா சொல்ல வேண்டியிருந்தார். உடனே அவர் எனக்கு கால் போட்டு சார் அவர் கூட வந்தார். என்ன ஆடிட்டர்? அவர் சொன்னாரு, நான் கோயம்புத்தூர்ல சிஐடி ஒரு காலேஜ் இருக்கு, சிஐடி இன்ஜினியரிங் காலேஜ். அங்க ஒரு நாள் வாக்கர்ஸ் கிளப், அவங்க என்ன பேச கூப்பிட்டாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கூப்பிட்டாங்க. வாக்கர்ஸ் கிளப்ல 5 மணிக்கு கூப்பிடுவான், போய் பேசுவோம். போய் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாரா, இவரு சிஏக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு. அவர் அங்க உட்காந்து அந்த காலையில அந்த கிரவுண்ட்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். உடனே நான் போய் பேசின வரைக்கும், என்னடா காலங்காத்தால கத்திட்டு இருக்கிறானுங்க கழுத மாதிரி, அப்படிதான் சொன்னார், வார்த்தை சொன்னார். கத்திட்டு இருக்கிறானுங்களே அப்படின்னு அவர் கொஞ்சம் தள்ளி போயிருக்கார். பேச பேச என் பேச்சு அவருக்கு ஈர்த்து இருக்கு. பக்கத்தால் விழுந்து கேட்டு எழுதி வச்சுட்டாராம். எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இவர் என்னுடைய மானசீக குரு,
இவருடைய பேச்சுனால தான் நான் இன்னைக்கு ஆடிட்டர் ஆனேன், அதனால இவர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பூரா சொல்றாரு. அதனால அங்கே தான் சொல்லுவார் பரவாயில்லன்னு பார்த்தா சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து பேரூர் கோயம்புத்தூரில் ஒரு அடிகளாக இருக்கார், மருதாசன் அடிகளார். அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை, அவர் உங்களுக்கு தெரியுமா? யார் அவர்? மூன் மேன், புரிஞ்சுதா? அவரு நாங்கள் 3 பேர் ஃபங்க்ஷனில் இருக்கிறோம். அங்கே என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் தான் குருன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து லட்சங்களை சம்பாதிக்கிறது எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அவ்வளோ நேரத்துக்கு முன்னால நான் தான் கோயம்புத்தூரில் முதல் வந்து ராஜாமணின்னு கலெக்டர் இருந்தேன். அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க, அந்த பொண்ணு சப் கலெக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறான். உடனே அவர் வந்து கவிதாசன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினார். உடனே அந்த பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுச்சு. கேட்டேன், என்ன மேடம் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்? இல்லை வந்து திருப்பூரில் ஜீவாயி பாய் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். நான் 9வது வந்து படிக்கும்போது நீங்கள் வந்து என் கூட பேசுனீங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன இட்லி சுட்டு வித்துட்ருக்குறாங்க. அப்போ தான் ஒரு வெறி அடிச்சது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, வெற்றி இருக்கு பாரு, அந்த வெற்றிக்குள்ளே தான் வெற்றிங்கிற வார்த்தை இருக்குதுன்னு எனக்கு சொன்னீங்க, அது எழுதி வச்சிருக்கேன்னு கேட்டு. வெற்றிக்குள்ள எப்படி சார் வெற்றி இருக்கு? வெற்றிக்குள்ள இருக்கிற இற்று எடுத்துட்டா என்ன என்ன வெறி. எவனுக்கு சாதிக்கோடு வெறி இருக்கிறானோ அவன் நெறியோட செயல்படுத்தி அவன் சாதிச்சிடலாம். படுத்து படுத்து தூங்குறவன் சாதிக்க மாட்டான். அது சொன்னாங்க. வெற்றிக்குள்ளதான் சார் சொன்னீங்க, வெறி இற்று எடுத்து சொன்னீங்க, அதை நெறியோட செய்ய சொன்னீங்க. அவங்க வந்து தேனியில சப் கலெக்டர் இருக்காங்க, கௌசல்யா அப்படின்னு பேரு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான லட்சியவாதிகள் உருவாகிருக்கு. அதனால நீங்க லட்சியவாதி ஆகிறது இருக்குது, அது எனக்கு அதிர்ஷ்டம். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் மறந்துட்டியா? அதிர்ஷ்டம். வாய்ப்பு எப்ப தேடி வரும்? யாருக்கு தகுதி இருக்கோ அவனை தேடி வரும். வேற மேடை சுத்தமா இருக்கு. இது வரைக்கும் டைம் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் இயர் மேடம் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஒழுங்கா பேசிட்டான்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு பக்கம் போய் ஒரு பொண்ணு பாட்டு போட்டியில பேசியிருக்கு சார், ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. திரும்ப போய் பாடி இருக்கு, ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. திரும்ப போய் பேசி ஒன்ஸ் மோர் கேட்டே இருக்கிறாங்க. உடனே ஆர்கனைசர் மேடைக்கு ஓடி வந்து, இந்த பொண்ணு நல்லா பேசுனா வெளியே தனியாக கச்சேரி வச்சுக்கணும்னா நிறைய பேர் பாடுறதுக்கு இருக்குது, இதுக்கு மேலே டைம் தர முடியாதுன்னு இருக்கான். கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் கை தூக்குனான். ஏங்க அப்படின்னு? சார் இந்த பொண்ணு ஒழுங்கா பாட வரைக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. அந்த மாதிரி விஷயம். வாய்ப்புகள் இங்க மேல சுத்தமா இருக்கு. மணல் அள்ளி வீசுற என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் சர்க்கரை அள்ளி வீசுற என்ன நடக்கும்? சர்க்கரை எல்லாம் வாட்ஸ்அப்ல எடுத்து ஷேர் பண்ணி ஆல் த ஹேண்ட்ஸ் கம் டு த டைஸ் லாட் ஆஃப் சுகர் ப்ளீஸ் ரஷ் போட்டோன்னு சர்க்கரை அள்ளி வீசினா அது வருவது சார். அதுபோல உங்களுக்கு தகுதி இருந்தால் இந்த உலகம் உங்களை தேடி வரும். தகுதி என்பதுல 3 எழுத்து இருக்கு. தாய் என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும், கு என்பது குறிக்கோளை குறிக்கும், தி என்பது குறிக்கோளை அடையக்கூடிய திறமையை குறிக்கும். எவனுக்கு தன்னம்பிக்கை, திறமை, குறிக்கோள் 3 இருக்கிறதோ அவனை யாராலும் அசைக்க முடியாது. வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி. நீ எந்த ரகம்? தெரியல, சொல்லுங்க நீங்க எந்த ரகம்? உங்களதான் கேட்கிறேன். மஞ்சளுக்கு பக்கம் அவங்க கருப்பு போட்டிருக்காங்கல்ல, எந்திரியுமா? நீ எந்த ரகம்? அதிர்ஷ்டசாலியா, புத்திசாலியா, ஏமாளியா, கோமாளி? கைதட்டல் கூட புத்திசாலி. 2 விதத்துல அவங்கள பாராட்டு. நான் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால் இருக்கிற பொண்ணு, ஆனா அவங்க எந்திரிச்சாங்க பாருங்க. உங்க பேர் என்னம்மா? என்ன படிக்கிறீங்க? வெரி குட், நல்லா படிக்குமா? பயோமெடிக்கல் எதிர்காலத்தில் நல்ல ஃபியூச்சர் இருக்குமா? நிறைய வேலை வாய்ப்பு இருக்குமா உலக அளவில்? புரிஞ்சுதான்? முன்னாடி இருக்கிறவங்க எந்திரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு என்ன? புத்திசாலி, கிரேட். நீங்க என்ன படிக்கிறீங்க? ஐடி, கிரேட். ஐடி வில் ரூல் த வேர்ல்ட். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் ஒரு கோமாளி. அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்றோம்ல, அதிர்ஷ்டம் எத்தனை டைம் வரும் வாழ்க்கையில? சொல்லுமா, எத்தனை டைம் வரும் மிஸ்? சொல்லுங்க மேடம். ஒரு டைம். உங்களுக்கு வந்தது அதிர்ஷ்டமா? நான் என்ன கேட்கறது புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சுட்டா நல்லது. அதிர்ஷ்டம் என்ன பண்றது? திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில். அவ்வளவு தூரத்தில் விபத்து நடந்தால் எவனால தடுக்க முடியும்? சரியா? அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்றோம். அதிர்ஷ்ட தேவதை எப்படி இருப்பான்னு தெரிஞ்சா,
அவ வந்து முடிபூரா முன்னால தோக்கு வெள்ளை தேவதை, பாரதி ராஜா படத்துல மாதிரி ஒரு அழகான தேவதை, அதிர்ஷ்ட தேவதை. கற்பனை பண்ணி பார்த்துங்க சார், அழகா இருக்கா. முடிபூரா முன்னால தொங்குது, பின்னால வழுக்கத்தல. அதனாலதான் அதை குருட்டு அதிர்ஷ்டங்கிறோம். எங்கன்னு தெரியாது. அந்த குருட்டு அதிர்ஷ்டம்ன்ற வாழ்க்கை வந்து ஒரு முறை டக்குன்னு தட்டும். சண்முகா காலேஜில் சேரு அப்படின்னு டக்குன்னு தட்டுச்சு, நீ வந்துட்டேன். அந்த தேவதை வந்து நம்முடைய வாழ்க்கை கதவை தட்டின என்ன பண்ணணும், முடிய பிடிச்சி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடும் வாழ்க்கைக்குள்ள. இல்லாட்டி அது ஓடிடும். பின்னால் போய் பிடிக்க முடியுமா? ஏது அழுக்கத்தலை. அதனாலதான் என்னுடைய பேராசிரியர் ஒரு கவிதை எழுதினார். வரங்கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வரங்கொடுக்க தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். இந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது நீ சிறகுகளோடு சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிறகுகள் இருக்கும் வரை பட்டாம்பூச்சிக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. எப்படி கவிதை எழுதியிருக்கும்? சிறகுகள் இருக்கும் வரை பட்டாம்பூச்சிக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆகவே நல்ல நண்பர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. கரெக்டா? ஏனென்றால் காதல் என்பது நேசிப்பது, அறிவு என்பது வாசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது. ஏண்டா கல்யாணம் பண்ண? குடும்பம் என்பது யோசிப்பது, ஆனால் நட்பு மட்டுமே சுவாசிப்பது. நல்ல நட்புனா என்ன? நல்ல நட்புனா என்ன? இதான் பெற்றோர்கள் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நல்ல நட்புனா என்ன? கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். அப்படிப்பட்ட நல்ல நண்பனாக இந்த கல்லூரி உங்களுக்கு அமைத்திருக்கிறது. இருக்கக்கூடிய லீடர் வித் விஷன் த்ரூ மிஷன். அவர் தான் வருகிற போது உங்க இடி சார் கூட பேசிட்டு வந்தேன். எல்லா பக்கம் சுத்தி சுத்தி காட்டினாரு. எங்க போனாலும் தடிக்கி விழுந்தாலும் நீ ஏதாவது கத்துக்கலாம். கத்துக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தா எதுவும் கத்துக்க முடியாது. தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குற மாதிரி எழுப்ப முடியாதா? எழுப்புவேன். தூங்காம நடிக்கிறான் பாரு, அவனையும் எழுப்புவேன் நான். ஏன்னா ரூட்ஸ்ல 6000 பேர் என்கிட்ட வேலை செய்யறான். தூங்குறவன் எழுப்பான், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. பழைய பழமொழியில உடைச்செறியும். தூங்க முடியாம தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எப்படி ப்ரெஷர் எடுப்பது? ஒண்ணுமே இல்ல சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவன அட அவன் போய் சேர்ந்துட்டான், ஆக வேண்டியது பாருங்கடா, ஐயோ எந்திரிச்சு ஓடி வந்துடுவாங்க. பழமொழியில உடைச்செறிஞ்சிரு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அந்த காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் சம்மதத்துக்கெல்லாம் அறிகுறியே கிடையாது. புரிஞ்சுதா? கிராமத்துல இருந்து வரக்கூடிய பொண்கள் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிச்சயமா போய் மாட்ட முடியாது. எவனோ ஃப்ரெண்ட்ஸ்ல ரெக்வஸ்ட் கொடுப்பான், ஒரு பையனே பொண்ணு மாதிரி கொடுப்பான். அதெல்லாம் முகம் தெரியாத கூட யாரு கூட பழகாதீங்க. யாரு கூட வேணாலும் பழகுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம எவன் கூட பழகாதீங்க, எங்க கூட பழகாது. ஆமா, போகும்போது நம்பர் கொடுத்துட்டு போவேன். நம்பர் கொடுத்துட்டு போனா கவிதாசன் டைரக்டர் ரூட்ஸ் எழுதி நம்பர் போட்டுருங்க. இல்லாட்டி நம்பர் நோட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புவாங்க. எங்க பஸ் வரல சார், எப்ப சார் வருது அப்படின்னு. உன்னரமா போன் பண்ணிச்சு, என் பையன் வந்து ஒழுங்கா படிக்கிறானா சார், காலேஜுக்கு வர்றானா அப்படின்னு படிச்சு. இல்லம்மா நான் பேச்சாளர் பண்ண நபருக்கு நம்பர் கொடுத்து என்னை கேடுச்சு. அப்புறம் இன்னொரு அம்மா போன் பண்ணி திருச்சியிலேருந்து, எங்க பொண்ணு 2 நாளா காண சார், அந்த டைரியில் உங்க நோட்டு எழுதி வச்சிருக்குது, போலீஸ் பண்ணி கொடுக்க போறேன்னு. ஐயோ, அது வந்து நம்பரே கொடுக்கறது. அதனால கவிதாசன் சிறப்பு எழுதி வச்சிருங்க, பேச்சாளர் ரூட்ஸ் டைரக்டர் சிறப்பு எழுதி, சும்மா நம்பர் போட்டு வச்சிருந்தாங்க. அதனால யார் வந்தாலும் சேராது, வெளிப்பாடு இருங்க. யூ பி வித் யூ. நீயும் கவனமா. இந்த இளைய நதி இருக்கு பாரு, இளமை என்கிற நதி ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் இருக்குமா மேடம்? அதுக்கு மேலே இருக்குப்பா, பூரா இருக்கு. அந்த இளமை என்கிற நதியை நீங்க கவனமா கடந்துருங்க, இல்லாட்டி காணாம போயிருவீங்க. நண்பர்களோடு கலந்திருங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள், உங்கள் லட்சியத்தை மறந்து விடாதீர்கள். மைண்ட்ல வச்சுக்கோ. மிங்கிள் வித் எவரிபடி பட் மெல்ட் வித் நன். மிங்கிள் வித் ஆல், மெல்ட் வித் நன். எல்லாத்தோட பழகுவையா, யாரும் என்னை அசைக்க முடியாது ஐயா. ஏன் சூழ்நிலைகளுக்குள் கரைந்து போகிறவன் சாதாரண மனிதன், சூழ்நிலையை கடந்து போகிறவன் சாதனை மனிதன். சொல்லுங்க. Know your unique quality. Know your unique quality. Know your unique quality. உங்களுடைய தனித்தன்மை என்ன என்பதை கண்டுபிடிங்க. குயில் அழகா என்ன செய்யும்? குயில் என்ன செய்யும்? பாடும். புரியுதா? பூகும் அல்லது பாடு வச்சுக்கோ. மயில் அழகா ஆடு, மீன் அழகா நீந்தும். அப்போ அழகா பாடுற குயில் வந்து
பாட்டு போட்டிக்கு போல நடன போட்டிக்கு போகக்கூடாது. அழகா நீந்தற மீன் மரமேறதுக்கு போகக்கூடாது. அது போல உனக்கு தனித்தன்மையை என்ன தெரியுமோ அதை புரிஞ்சுட்டு அந்த வழியில நீ பண்ணு. அதான் சொல்லியிருக்கேன், யூனிக் குவாலிட்டி. உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கும். அழகா ஓவியம் போடுவான் சில பேர், சில பேர் அழகா பேசுவான், சில பேர் கம்ப்யூட்டர்ல அழகா ப்ரோக்ராம் பண்ணுவான், சில பேர் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவான், சில பேர் ப்ராப்ளத்தை கொடுத்தா செஞ்சு காட்டிடுவான். அது போல உனக்கு என்ன? நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்துவிட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்றால் இமயம் கூட உனக்கு இடுப்பளவுதான். நீங்க டேக் ஹோம் மெசேஜ் ஒன்ன சொல்றேன், மைண்ட்ல வச்சு. உயரம் என்றால் எவரெஸ்ட். சொல்லுங்க, உயரம் என்றால் எவரெஸ்ட். தொடர்ந்து உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவருடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை.
ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. வினைத்திட்பம் என்ப தொருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற முயூவ விளக்க உரை. ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே, உறுதியே ஆகும். மற்றவை எல்லாம் வேறானவை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவரின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. கலைஞர் விளக்க உரை. மற்றவை எல்லாம் இருந்தும் ஒருவரது மனத்தில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது.